கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. இந்த நாள் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதிர்பாருங்க. நம்மை படைத்தவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நமக்காக சிலுவையிலே மரித்தவர், உயிர் திறந்தவர், எல்லாவற்றையும் செய்வார். பயப்படாதீங்க. இயேசு என்ற நாமத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் அதிசயம் செய்வார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். திருமண நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதன் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதன் 4வது வசனம். யோவாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதுனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு ஒடுங்கி போகிறதை பார்ப்பார். ஒடுங்கி போகிறதை பார்ப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு மனிதன் மற்றவர்களால் ஒடுக்கப்படுகிறதை தேவன் பார்த்தாரா? உங்களை யாராவது ஒடுக்குறாங்களா? நெருக்கிறாங்களா? நீங்கள் வளரக்கூடாது, வாழக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பணி செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது ஒடுக்குறாங்களா? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்னு யாத்திரா 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ஒடுக்குனாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அவன் என்ன செய்தா தெரியுமா? மோசே அனுப்பி அந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கினாங்க. பார்வோன் கையிலிருந்து, எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். உங்களையும் ஒடுக்கத்தில் விடுதலையாக்குவார். குடும்பத்துக்குள்ளே ஒடுக்கமா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒடுக்கமா? உங்கள் மாமியார் உங்களை ஒடுக்குறாங்களா? மருமகள் உங்களை ஒடுக்குறாங்களா? புருஷன் உங்களை ஒடுக்குறாரா? மனைவி உங்களை ஒடுக்குறாங்களா? பிள்ளைகள் உங்களை ஒடுக்குறாங்களா? வேலை செய்கிற இடத்துல உடன் வேலைக்காரர்கள் உங்களை ஒடுக்குறாங்களா? கவலையே படாதீங்க. அந்த ஒடுக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். விடுவிக்கிற தேவன். நம்முடைய கஷ்டங்களை பார்த்துட்டு அப்படி காணது போல் போகிற தேவன் அல்ல. நம்மை விடுவித்து மேன்மையாக வைக்கிறோம். இந்த நாளில் அதிசயம் நடக்கும். உங்கள் நெருக்கடிகளை தூர தூக்கி போட போகிறார். அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு விசாலத்தில் உங்களை வைக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஒடுக்கத்தை பார்க்கிறவர், ஒடுக்கப்படுதலை பார்க்கிறவர், உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். போராட்டம் விலகட்டும். எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அதில் ஒரு விடுதலை உண்டாகணும். தலை நிமிரணும். சத்துரு வைக்கப்பட்டு போகணும். பிசாசின் ஒடுக்கம் விலகட்டும். மனுஷனுடைய ஒடுக்கம் விலகட்டும். வியாதி என்கிற ஒடுக்கம் விலகட்டும். வியாதினால் கஷ்டப்படுற எல்லாரையும் சுகமாக்குங்க. பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்தில் விலகி போவானாக. கடன் பிரச்சனை விலகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிவினைகள் விலகட்டும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்கள் விலகி போகட்டப்பா. சொந்த வீடுகளுக்கு வீட்டை கொடுங்கப்பா. நல்ல வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வேறு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தில் மேன்மையை கொடுங்க. ஊழிய பாதையில் அதிசயங்களை செய்யுங்க. ஊழியத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இப்பொழுது விசேஷமாய் இன்றைக்கு ஜீவ வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற அனைவருக்கும் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கணும். இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.